அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியான 34ஆம் நாளான இன்று வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிடங்களையும், ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட நமது குழுவின் ஆலோசகரான திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் அனைவ நமஸ்காரம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரிலை போலும் நந்தி முகந்தனை ஞான குழந்தனை புந்திலை தடி போற்றுகின்றேனே. ஓம் சுக்லாம் வரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதம் தியோத் சர்வ விக்னோப சாந்தியே சர்வமங்கல மாங்கலியே சிவ சர்வப்ப சாதிக்கே சரணியே திரியாம்பி கௌரி நாராயணி நமஸ்ததே. தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி ஐயா. மீண்டும் நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ். இந்த ஜோதிட டிப்ஸை ஐயா தண்டபாணி அவர்களை வழங்குமாறு அன்புடன் பணிக்கிறேன். வணக்கம். இன்று தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுப்பிரமணிய நிகழ்ச்சியில் தினம் ஒரு டிப்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தினம் ஒரு டிப்ஸ் வழங்கும் தனம் தண்டவாணியின் சிறப்பான டிப்ஸ் என்னவென்றால், தீராத கடன், நோய், விபத்து இவற்றிலிருந்து அடிக்கடி ஏற்பட்டு இவற்றிலிருந்து விடுபட நீங்கள் அருகில் இருக்கும் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு செவ்வாழை பழம் தானமாகவும், மேலும் ஆரஞ்சு பழம் மற்றும் இரத்தம் தானம் செய்வது இந்த விபத்திலிருந்து இது ஒரு எளிய பரிகாரம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அனைவரும் தயவு செய்து மீட் போட்டுக் கொள்ளவும். ஏன்னா ப்ரோக்ராம் வந்து ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. நீங்க உங்க வீட்டுல பேசக்கூடிய நிகழ்வே வந்து ரெக்கார்டிங்ல வந்து வெளியே வருது. அது கொஞ்சம் பேசுவவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்றது, அதை மியூட் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வரவேற்புரை. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக 34ஆம் நாளான இன்று சிறப்பு விருந்தினராக ஆஸ்ட்ரோ பிரபு மகேஸ்வரி அவர்கள், உளுந்தூர்பேட்டையை சேர்ந்தவர்கள் இங்கு நம்மிடையே வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக. மகாலட்சுமி, நல்லது மகாலட்சுமி அவர்கள் வருகை புரிந்திருக்கார்கள். அவர்களை வருக வருக என அனைவர் சார்பாகவும் வரவேற்கிறேன். அவர்களை வரவேற்பதுடன் அவர்களை பற்றிய சில கருத்துக்களை வந்து இங்கு பதிவிட இருக்கிறேன். அதாவது இவருடைய தாயார் பெயர் ஜமுனா அம்மா அவர்கள் ஆவார்கள். இவருடைய அப்பா வந்து தெய்வ திரு கமல் அவர்கள் ஆவார்கள். மேலும் இவர்களுடைய தாத்தா அப்படிங்கிறவரும் பார்த்தீங்கன்னா நடராஜ் அவர்கள் ஆவார்கள். இவர் வந்து ஏன் தாத்தா அப்படி அவங்களுடைய பெயர் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவர்கள் வந்து ஒரு பரம்பரை ஜோதிடர். இவர்கள் தொட்டு வந்து வரிசையாக இவர்கள் வந்து அப்பா தாத்தா அந்த வகையிலிருந்து ஒரு பாரம்பரிய ஜோதிடராக இருந்து ஜோதிடம் பார்த்து வரார்கள். இவருக்கு முதல் குருமார் அப்படின்னு சொல்லுவதே பார்த்தீங்கன்னா இவருடைய தாயார் தான் இவருடைய குருமாராக இருந்து இவர்களை வழி நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இவர் அடுத்தடுத்து தன்னுடைய கலைகளை வளர்ப்பதற்கு உதவிய குருமார்கள் யாருன்னு பார்த்தோம்னா, ஜோதிட சாம்ராட் திரு பாஸ்கர் ராஜ் குரு ஐயா அவர்களும், திரு சுவாமி ஜெகதாத்மானந்த சரஸ்வதி அவர்களும், திரு வெங்கடாச்சலம் ஐயா அவர்களும் மற்றும் கனியர் AN ராஜசேகர் ஐயா அவர்களும் இவர்களுக்கு குருமாராக இருந்து இவர்களை வழி நடத்தி வந்துள்ளார்கள். அந்த வகையில் இவர் நாடி ஜோதிடம், திருமணம் மற்றும் பிரசன்ன இவற்றில் வந்து கை தேர்ந்தவராக இருந்து பொதுமக்களுக்கு வந்து பலன் சொல்வதிலிருந்து சிறந்து விளங்குகிறார். ஆஸ்ட்ரோ லக்ஷ்மி என்ற யூடியூப் சேனலையும் வந்து இவர் வந்து நடத்தி கொண்டு வருகிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இவர் நம்மிடையே இன்று திதிகளும் அதன் பயன்களும் என்ற தலைப்பில் வந்து உரையாற்ற வந்திருக்கிறார். அவர்களை வந்து உரையாற்றுமாறு உங்கள் சார்பாக அனைவரும் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறேன். மேம் வணக்கம். வணக்கம் மேம், உங்களை உரையாற்றலாம். உங்ககிட்ட வந்தா என்ன பிரயோஜனம்? கோயில்ல போய் ஏதாவது பண்ணாலும் புண்ணியமாவது கிடைக்கும் போ. ஓகே, அந்த புண்ணியம் வந்து எப்படி கிடைக்கும்ன்றது, எந்த திதியில போனா கிடைக்கும்ன்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் மேடம். ஏதோ ஒரு மேடம் அதெல்லாம் வேண்டாம் சரிங்களா? ரொம்ப நன்றி மஞ்சுளா மேம், இந்த ஒரு சிறப்பு உரை கொடுத்ததுக்கு. அதே போல நம்முடைய தலைவி நம்முடைய கனகாம்பாள் மேடத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன், இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக. இன்னைக்கு நம்ம வந்து திதிகளும் அதன் பயன்களும் பத்தி பேச போறோம் அப்படின்றதுல, என்னுடைய குருமார்கள் சொல்லி கொடுத்தது, என்னுடைய குருமார்களுடைய வழிப்படிதான் இன்னைக்கும் நாங்க வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் குருவை வந்து பிரதானமா சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அம்மா, அதாவது மாதா பிதா குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம். இதுல மாதா வந்து என்னுடைய குரு, பிதாவும் என்னுடைய குரு, குருமார்களும் இருக்கிறதுனால அவர்கள் எல்லாரையும் வணங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு நான் இன்னைக்கு இந்த திதிகளும் அதன் பயன்களும் பத்தி சொல்றேன். பொதுவா ஜோதிடர்களுக்கிடையே எல்லாருக்குமே தெரியும் இந்த பழமொழி, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். அப்ப விதியையே வெல்லக்கூடிய தன்மை இந்த திதியை பிடிப்பவர்களுக்கு இருக்கு. அப்ப அந்த திதியில என்ன பண்ணணும்? திதினா முதல்ல என்ன? ஏன் நம்ம திதி பார்க்கணும்? சூரியன் சந்திரன் இவர்களுக்கு இடைப்பட்ட டிகிரி. 2 பேரும் சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்துல ஒன்னா இருக்கிறாங்க, ஒரே டிகிரிக்குள்ள இருக்கிறாங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம், அது அந்த ஜாதகர் அமாவாசை திதியில் பிறந்தார். சரிங்களா? ஆனா ஒரே டிகிரியில இருந்து சமசப்தமமா சூரியனும் சந்திரனும் சமசப்தமமா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ஜாதகர் பௌர்ணமியில் பிறந்தார். ஏன்னா ஒரு ஜாதக கட்டம் நம்ம எடுக்கிற பொழுது பாத்தீங்கன்னா சதுர்த்தசி, பௌர்ணமி அல்லது அமாவாசை, பிரதமை இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு சூரியன் சந்திரன் இணைந்தோ இல்லை அப்படின்னா சமசப்தமத்திலேயோ இருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு ஜாதகத்துல நாம வந்து இவர்கள் என்ன திதியில் பிறந்தார்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. இப்போ ஒருத்தர் பௌர்ணமியில பிறந்துட்டார், அப்ப சூரியனும் சந்திரனும் சமசப்தமத்துல இருப்பாங்க. அந்த சமசப்தமத்தோட சேர்ந்து ராகு கேதுக்களும் இந்த சூரியன் சந்திரனோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த ஜாதகர் கிரகணத்துல பிறந்திருக்கிறாருன்னு எடுக்கலாம். அந்த கிரகணம் இந்தியால தெரியுதோ தென்னாப்பிரிக்கால தெரியுதோ எங்கேயோ ஒரு இடத்துல தெரியுது, ஆனா கிரகணம். இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ஒரு ஜாதகர் என்ன திதியில பிறந்தாரு, இந்த திதியில் அவர்களுக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்ற வரைக்கும் நம்ம வந்து எடுக்கலாம். இப்ப சூரியனுக்கு அடுத்த கட்டத்துல சந்திரன் போயிட்டார். சரிங்களா? 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க, அடுத்த கட்டத்துல சந்திரன் போயிட்டார். அப்படின்ற பொழுது அந்த ஜாதகர் இப்ப அடுத்த இதுல பிறந்திருக்கிறார், பிரதமைக்கு அடுத்த துவிதியை திதியில பிறந்திருப்பார். அப்ப அது என்ன திதி? ஏன்னா மாசத்துல 30 நாளுமே திதி வருதே, 15 நாளும் ஒரு திதியில இருக்கு, அதே திதி தான் அடுத்த 15 நாளும் வருது. என்னங்க டிஃபரன்ஸ்? ஒண்ணும் இல்லை. வளர்ப்பிறை தேய்பிறை, சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம். இந்த கிருஷ்ணபக்ஷத்தை வந்துட்டு அமரபக்ஷம்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ஜாதகத்துல திதிகளை பார்க்கும் முறை. இப்ப சூரியனை விட்டு சந்திரன் தள்ளி போறார், சூரியனோட நெருக்கமா இருந்தாரு, தள்ளி போறார், போய் அவரு சூரியனுக்கு 7வது ராசியில போய் நிக்கிறார். இதுவரையிலும் அது சுக்லபக்ஷ திதியாக இருக்கும், அதாவது வளர்ப்பிறை. சரிங்களா? இந்த வளர்ப்பிறை காலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான காலம்ங்க, எல்லாத்துக்குமே சிறப்பு தான், கல்யாணத்தை தவிர. நாங்க எல்லாருமே கல்யாணத்தை வந்து வளர்ப்பிறை திதியில தானே பண்ணணும்னு சொல்றாங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னு சொல்லலாம். ஆனா வளர்ப்பிறையில திருமணம் செய்வதை விட தேய்பிறையில திருமணம் செய்யறது நல்லது. நீங்க பாத்தீங்கன்னா 10க்கு 8 ஜாதகம் வளர்ப்பிறையில பண்ணின ஜாதகம் ஒரு நாளாவது டைவர்ஸ் பத்தி பேசிட்டு தான் வந்திருக்கும். நான் தேய்பிறையில பண்ற பொழுது என்ன ஆகும்? தேய்பிறை அப்படின்றதே என்னதுங்க? தேஞ்சிக்கிட்டு போறதுதான். கல்யாணம் வாழ்க்கையில ஒரு தரம் தான். அதை நம்ம நல்ல நாள்ல பண்ணணும், எல்லாமே பார்க்கணும், அதை செய்யறேன் இதை செய்யறேன் எல்லாம் கரெக்ட். வளர்ப்புறையில பண்ற விஷயம் எதுவுமே வளரதானே செய்யும். நீங்க அட்சய திருதியில என்ன செய்றீங்க? போயிட்டு எல்லாரும் தங்கம் வாங்குறீங்க. சரிங்களா? எல்லாருமே போய் அன்னைக்கு அந்த கோல்டு கடைக்காரன் வந்து டாப் மோஸ்ட் கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஏன்னா எல்லாரும் அங்கதான் போய் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்ப வளர்ப்பிறையில் தங்கம் வாங்கினால் வளரும். அப்ப வளர்ப்பிறையில எது செய்தாலும் வளரதானே செய்யும், தேயாது இல்ல? அப்ப கல்யாணமும் வளரதானே செய்யும். வளர்ப்பிறையில பத்திரிகை அடிக்கலாம். சரிங்களா? ஒரு வீட்டினுடைய கிரகப்பிரவேச பத்திரிகை அடிக்கலாம், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், ஒரு வாகனம் வாங்கலாம், இது எல்லாமே செய்யலாம். சீமந்தம் கூட பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா தேய்பிறையில திருமணம் செய்தால் என்ன நடக்கும்? அவங்க வாழ்க்கை தேஞ்சு போகாது, வாழ்க்கை நன்றாக இருக்கும், இன்னொரு வாழ்க்கைக்கான இடம் இருக்காது. இதை ஏன் நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப சிம்பிள். எல்லாருமே, அதாவது ஒரு 2K கிட்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
2K கிட்ஸ் இருந்தீங்கன்னா இது பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் சொல்றதுதான் உண்மை. ஐ ஆம் டன். சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க மேரேஜ் லைஃபே. அந்த 2 வார்த்தை தான், ஐ எம் டன் அப்படின்னு இந்த அம்மா வீட்டுக்கு வந்துரும். அந்த பொறுமை தன்மை இருக்காது. அந்த காலத்துல ஐ எம் டன்லாம் சொல்ல முடியாது. ஐ எம் டன்னே இங்க கிடையாது, இப்பதான் இருக்கு. அப்ப அந்த வளர்ப்பிறையில செய்யற பொழுது அதற்கு இன்னொரு வாழ்க்கைக்கு போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் திருமணத்தை மட்டும் தேய்பிறையில பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எங்க நம்மளுக்கு முகூர்த்தம் கிடைக்கிறதே பெருசா இருக்கு. இப்ப தை மாசத்திலே பாத்தீங்கன்னா வெறும் 3 முகூர்த்தம் தான். 28ஆம் தேதி முடிஞ்சிடுச்சு. இப்ப வரக்கூடிய 6ஆம் தேதி 8ஆம் தேதி இதுதான் முகூர்த்தம். அதுக்கு மேல முகூர்த்தமே இல்லை. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேன்னு பிக்ஸ் பண்ணிடுறோம். அதை விட முக்கியமா இன்னொன்னு என்ன செய்யறாங்க தெரியுங்களா? மண்டபம் பிக்ஸ் பண்றாங்க. மண்டபத்தை பிக்ஸ் பண்ணிட்டு வந்து ஜோதிடர்கிட்ட நாங்க மண்டபம் பிக்ஸ் பண்ணிட்டோங்க, இந்த நாள்ல வந்து முகூர்த்தம் குறிச்சி கொடுத்துருங்க அப்படின்வாங்க. இன்னைக்கு மண்டபத்தை பேஸ் பண்ணிதான் முகூர்த்தமே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்குதான் மண்டபம். இல்லைன்னா இன்னொன்னும் பண்ணுவாங்க, நாங்க கேட்டோங்க இந்த 2 நாள் தான் மண்டபம் ஃப்ரீயா, இந்த 2 நாள்ல எங்களுக்கு நல்ல லக்னம் குறிச்சு கொடுங்க, அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு சந்திராஷ்டிரமமா இருக்கும். நம்ம சொன்னோம்னா ஏதோ பார்த்து பண்ணுங்க. ஏதோ பார்த்து பண்ணக்கூடிய விஷயம் இல்லை திருமணம். அப்ப அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அடுத்த வாழ்க்கை, அதாவது வாழ்க்கையுடைய நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போறதுலயே நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க, பண்ணக்கூடாது. அப்ப இந்த தேய்பிறை அப்படின்ற காலகட்டங்கள், அதாவது சந்திரன் வந்து 7வது ராசியிலேருந்து சூரியனை நோக்கி வரக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுக்கு தேய்பிறை காலகட்டம். அந்த தேய்பிறையில வந்து நீங்க திருமணம் பண்ணுங்க, வேற எதுவுமே பண்ண வேண்டாம். எந்த செயல் உங்களுக்கு செல்வாக்கை பெற்று தருமோ அந்த செயலை வளர்ப்பிறையில் செய்யுங்கள். தேய்பிறையில பண்ணாதீங்க, புகழ் அந்தஸ்து கௌரவம் தேஞ்சிடும். இதெல்லாம் இன்னைக்கு யாருங்க பாக்குறாங்க? நாங்க வந்து எங்களுக்கு சொல்லிட்டாங்கங்க, நாங்க வந்து இன்னைக்குதான் எங்களுக்கு கவர்மெண்ட்ல வந்து இந்த அவார்ட் கொடுக்குறாங்க, நாங்க அன்னைக்குதான் போய் வாங்க முடியும். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் அந்த அவார்டுக்கு நீங்க அப்ளை பண்றதை வளர்ப்பிறையில பண்ணீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்த அவார்ட்ஸ் வரும். திருமணம் தவிர நீங்க மீது எதை வேணாலும் வளர்ப்பிறையில் செய்யலாம். ஆமாடா, அப்படிதான் போச்சு. சோ இந்த திருமணம் சார்ந்த விஷயத்திற்கு மட்டும் வளர்ப்பிறைய கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. வேற வழியே இல்லை. மாப்பிள்ள வந்து அமெரிக்கா கிளம்புறார், எங்க பொண்ணுக்கு இந்த தேதியில கல்யாணம் பண்ணி தாங்க ஆகணும், அது வளர்ப்பிறையில தாங்க இருக்கு, என்ன பண்ண முடியும்? சரி பண்ணிட்டு போங்க. ஏன்னா இந்த பொண்ணு கிளம்புறதுக்கு ஒரு 3 மாசம் ஆயிடும்ல, மாப்பிள்ளையோட கிளம்பணும்ல இந்த பொண்ணு, ஒரு 3 மாசமாவது கேப் ஆயிடும் இல்லையா? ஏன்னா இவங்க மேரேஜ் பண்ணி அந்த மேரேஜ் ரிஜிஸ்டர் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தாதான் விசா ப்ராசஸிங்கே போகும். அது எடுக்கிறதுக்கே ஒரு 3 மாசம் ஆகும். அப்ப அந்த ஒரு பிரிவினை அப்படின்றது அந்த இடத்துல வந்துருச்சு. சோ அந்த பிரிவினை நல்ல பிரிவினையாக மாற்றும். அந்த கட்டத்தில் செய்யலாம். இதுதான் வந்து வளர்ப்பிறைக்கும் தேய்பிறைக்குமான வித்தியாசம். அடுத்தது, இப்ப வளர்ப்பிறையில நம்ம ஆரம்பிக்கிற பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை திதியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வளர்ப்பிறையில பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி. இதுல நம்மளுக்கு வந்துட்டு பிரதமையில வந்து கல்யாண காரியங்கள் செய்யலாம்னு சொல்றாங்க. பண்ணவே கூடாது. பிரதமையில என்ன பண்ணலாம்? வாஸ்துப்படி நீங்க வாஸ்து பூஜை செய்யலாம். பிரதமையில யாரெல்லாம் வாஸ்து பூஜை பண்ணாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க, அடுத்து ஒரு 2 வீடுக்கு பூஜை போட்டிருப்பாங்க. பிரதமையில் எந்த செயல் செய்தாலும் வளரும். அதனாலதான் பிரதமையில முதலாக ஒரு மருத்துவமனைக்கு நீங்க போய் ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்கன்னா போகக்கூடாது. போனீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, 3 வருஷத்துக்கு நீங்க மருத்துவமனை போவீங்க, மாத்திரை சாப்பிடுவீங்க, ஒரு சர்ஜரியாவது நடக்கும், இது உறுதி. சரிங்களா? அதனால நீங்க என்ன செய்யணும், பிரதமையில போகக்கூடாது. அப்ப பிரதமையில என்னெல்லாம் செய்யலாம்? பிரதமையில வந்துட்டு நீங்க ஒரு பரிகார பூஜை கூட பண்ணக்கூடாது. ஏன்னா வளரும் சொல்லிட்டோம். அப்ப அடுத்தடுத்து பரிகார பூஜை தான் பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணாதுங்க.
ஒரு பிரார்த்தனைகளை போய் நிறைவேற்றுங்க. நம்ம என்ன ஒரு பிரார்த்தனையோடவா விட்டு வச்சிருப்போம் கடவுளை? நாளுக்கு ஒரு பிரார்த்தனை பண்றோம். அதை நம்ம நிறைவேற்றுறது இல்லைன்றது அடுத்த விஷயம், சரிங்களா? பட் என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த பிரார்த்தனைகளை நீங்க என்ன செய்யணும் அன்னைக்கு நிறைவேற்றலாம். கடவுளுக்கே மறந்துடும். நம்ம மறக்கிறோமோ இல்லையா, கடவுளுக்கே மறந்துடும் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணினோம். அவ்வளோ பிரார்த்தனை பண்ணி வச்சிருப்போம். ஸோ பிரதமை அன்னைக்கு நீங்க கடவுளை பிரார்த்தனை பண்றது செய்யலாம். ஒரு அக்னி வழிபாடு பண்ணலாம், சரிங்களா? ஒரு மதம் சார்ந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலும் செய்யலாம். பிரயாணம் போக வேண்டாம், நல்லது இல்லை. அது கூடவே கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போறதோ இல்லைன்னா அன்னைக்குதான் டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து இந்த அம்மா எடுத்து சாப்பிடுவாங்க. நேற்றுக்கு பௌர்ணமி, அதனால நான் மருந்து சாப்பிடல, இன்னைக்கு சாப்பிடுறேன், எழுதி வச்சுக்கலாம். அந்த அம்மா 3 வருஷத்துக்கு மருந்து சாப்பிடுவாங்க. அப்ப மருத்துவம் சார்ந்த விஷயங்களையும் தவிர்த்தல் நலம். ஏன்னா பிரதமையில எது பண்ணாலும் வளரும், அதனால கல்யாணம் பண்ணக்கூடாது. வாஸ்து பூஜை கூட போடுங்க, வாஸ்துக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. வாஸ்து வர நாள்ல இப்ப கூட தான் அஷ்டமியில தான் வாஸ்து வந்தது, பூஜை போட்டாங்களே, யாரும் போடாமல இல்லை, அதெல்லாம் செய்யலாம். இது சார்ந்த விஷயங்களை மட்டும் செய்யுங்கள். பிரயாணங்களை தவிருங்க, மருத்துவமனையை தவிருங்க, முதலா ஒரு நோய்க்கு மருந்து எடுக்கிறத தவிருங்க. இந்த ஃபுல் பாடி செக்அப்லாம் பிரதமையில போய் பண்ணக்கூடாது. பிரதமை அப்படின்றத அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்தது துவிதியை திதி. இது எந்த பிரதமையா இருந்தாலும் இதுதாங்க, சரிங்களா? எந்த பிரதமையாக இருந்தாலும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுதான். இதற்கு தேவதை பாத்தீங்கன்னா அக்னி. அன்னைக்கு அக்னியை வழிபாடு பண்ணிட்டு நீங்க இந்த ஒரு பிரார்த்தனைகள் நிறைவேற்றுறது, ஒரு கடவுள் வழிபாடு பண்றது, மந்திர ஜபம் செய்யலாம். எந்த அளவுக்கு நீங்க மந்திர ஜபங்கள் செய்றீங்களோ அது வளரும், சரிங்களா? ஒரு மந்திர உபாசனை வாங்குறீங்களா, வாங்கலாம். போய் தீட்சை வாங்குறீங்களா, செய்யலாம். பிரதமை உகந்த நாள், சூப்பரான நாள் அதுக்கு, அதெல்லாம் செய்யுங்க. ஆனா ஒரு பிரயாணம் பண்றதோ, பிரயாணம் பண்ணீங்கன்னா அந்த காரியம் அன்னைக்கு சக்சஸ் ஆகாது. வடநாட்டுல செய்யறாங்க, கல்யாணமே பண்ணுவாங்க, பண்ணக்கூடாது. நம்ம பண்ண மாட்டோம். ஏன் நம்ம பண்ண மாட்டோம்? நாம சூரியனை அடிப்படையாக கொண்டு நம்ம எல்லா விஷயங்களையும் பண்ணக்கூடியவங்க. இப்ப தை மாசத்து வந்தது, இதுல இருந்து உங்களுக்கு ஆடி மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல இது பண்றோமான்னு பாருங்க. பண்டிகையே கிடையாது. தைப்பூசம் முருகனை கும்பிடுவோம், அன்னைக்கு ஒரு நாள் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. மாசி மகம் பண்ணுவீங்க, மகா சிவராத்திரி பண்ணுவீங்க, மயான கொள்ள பண்ணுவீங்க அமாவாசையில. வேற என்ன செய்வோம்? மகம் அப்படின்றது உங்களுக்கு பௌர்ணமியில போயிடும். காரடையான் நோன்பு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பங்குனியில உத்திரம், சித்திரையில சித்ரா பௌர்ணமி, அவ்வளவுதான். நீங்க தெய்வத்திற்கு அப்படின்னு செய்யறது ஏதாவது இந்த உத்தராயண காலத்துல செய்யறீங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. தட்சிணாயன காலத்துலதான் அத்தனை பூஜைகளும். ஏன் உத்தராயணத்துல செய்யறது இல்லை? நாம சூரியனை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடியவர்கள். சூரியனை வச்சுதான் நம்ம லக்னமே கால்குலேட் பண்ணுவோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வடநாட்டுக்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும். வடநாட்டுல சந்திரனை அடிப்படையாக கொண்டு செய்வார்கள். இப்ப நம்மளுக்கு தமிழ் வருஷ பரப்புனா அவங்களுக்கு யுகாதி. யுகாதி பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதமை யுகாதி பண்டிகை. அது சந்திரனை அடிப்படையாக கொண்டது. சந்திர மாசத்தை அடிப்படையா வச்சு அவங்க செய்யறதுனால அவர்கள் இந்த அஷ்டமி நவமி திதியை பார்ப்பது இல்லை. கேரளால எல்லாம் போனீங்கன்னா, கர்நாடகா போங்க, எந்த ஊருக்கு போனாலும் சரி, நீங்க இந்த சவுத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னா அஷ்டமி நவமியில திருமணம் செய்யறாங்க. உண்மையில அஷ்டமி நவமி திதிகள் நல்ல திதிகள் தான். அந்த திதிகள்லயும் உண்மையிலே குறைகள் கிடையாது. வெற்றி தரும் திதி அஷ்டமி திதி தான். அதனால்தான் நம்ம துர்காஷ்டமி கொண்டாடுறோம். அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, போய் பார்வதி அம்மா போயிட்டு சூரனை வதம் பண்ணிட்டாங்க, வெற்றி. சோ அது வெற்றி தான் அது. அதனால அவங்க அதை பேஸ் பண்ணி திருமணம் செய்தால் வாழ்க்கை வெற்றின்னு சொல்லி எடுக்கிறாங்க. நாம அஷ்டமி திதியை ஒதுக்குறோம். அதனால்தான் ஜென்மாஷ்டமின்னு சொல்லி கிருஷ்ணரும் பிறந்தாரு. நவமியில பிரயாணம் பண்ணாதீங்க, எந்த ஒரு செயல்களும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, சூரியனுக்கும் அந்த சந்திரனுக்கும் இடைப்பட்ட அந்த தூர டிஃபரன்ஸ் தான். அன்னைக்கு மனசு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதனால அந்த அஷ்டமி நவமி திதியை நம்ம ஒதுக்குறோம், அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணும் பெருசா இதெல்லாம் கிடையாது. அதனாலதான் அவங்க அஷ்டமி நவமி திதியில திருமணமே செய்யறாங்க. ஆனா நாம சூரியனை அடிப்படையாக கொண்டு எடுப்பதால் அஷ்டமி நவமி திதியை அவாய்ட் பண்றோம்.
இப்ப துவிதியை திதி நம்ம பாக்குறோம். துவிதியை திதியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அரசு சார்ந்த விஷயங்களை தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் எக்ஸாம்க்கு அப்ளை பண்றாரு, துவிதியை திதியா இருக்கு, தாராளமா அப்ளை பண்ணுங்க, சக்சஸ் ஆகும். அதே மாதிரி திருமணம் செய்யலாம். புதுசா வந்து ஒரு Dress போடுறது துவிதியை திதியில போடலாம். சரிங்களா? அதெல்லாம் நீங்க செய்யலாம். தேவதையே பிரதிஷ்டை பண்ணலாம். தேவதைன்னா என்னது? இப்ப நம்ம கோயில்ல ஒரு பிரதிஷ்டை பண்றதே பண்ணலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த திதி வந்து துவிதியை திதி. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அந்த விஷயத்தை இந்த துவிதியை திதியில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதை செய்யலாம். அதே மாதிரி ஸ்திரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு நீங்க அஸ்திவாரம் போடுறீங்க அப்படின்னா அது துவிதியை திதியில ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்திரமாக இருக்கும், நல்லா இருக்கும். துவிதியை வந்து ஸ்திரம் சார்ந்தது, ஸ்திரத்தன்மை உடையது. அதனால அதை நீங்க செய்யலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதற்கான தேவதை வந்து பிரம்மன். அப்ப பிரம்மனை வழிபாடு பண்றது நல்லது. அதுக்கு அடுத்தது திருதியை திதி. திருதியை பத்தி இப்ப நம்ம பேசணும். அட்சய திருதியை அன்னைக்கு எல்லாமே பண்றீங்க. அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி வாங்கணும். தங்கம் வாங்குறது இல்லை, வெள்ளி தான் வாங்கணும். அந்த வெள்ளி வாங்குறதை விட உப்பு வாங்கலாம், கல்லுப்பு வாங்கலாம். மன்னிக்கணும், அந்த பேரை 6 மணிக்கு மேல சொல்லக்கூடாது, இருந்தாலும் வகுப்புன்றதுனால சொல்லியிருக்கேன். சரிங்களா? நீங்க அது வாங்கலாம். அது லக்ஷ்மி அலி அன்னைக்கு சுக்கிர ஹோரையில போய் வாங்குறது இன்னும் சிறப்பு. இதை செய்யணும். அப்ப திருதியை திதின்றது ரொம்ப நல்ல திதி. ஒரு குழந்தைக்கு நீங்க முதல்ல போய் ஒரு சாப்பாடு ஊட்ட போறீங்க, குருவாயூருக்கு அழைச்சிட்டு போறீங்கன்னா அதை இந்த திருதியை திதியில செய்யலாம். அதே மாதிரி ஒரு சங்கீதம் ஒரு கிளாஸ் நீங்க வந்து ஜாயின் பண்ண போறீங்க, செய்யலாம். இதெல்லாம் நல்லது செய்யும். சீமந்தம் பண்ணலாம், எல்லா விஷயங்களும் செய்யலாங்க. எல்லா சுப காரியங்களும் செய்யலாம். ஒரு பியூட்டி பார்லருக்கு ஃபர்ஸ்ட் லைஃப்ல நான் இப்பதாங்க போக போறேன், திருதியை திதியில போங்க. உண்மையில சொல்றேன், உங்களை அழகுபடுத்தும். திருதியை திதி உங்களை அழகுபடுத்தி பார்க்கும். அதுதான் அந்த திருதியை திதியில போய் கோல்டு வாங்குறது. கோல்டு வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம்? கழுத்துல போட்டு போமா, காதுல போட்டு போமா, கையில போட்டு போமா, பார்த்தோன்னே அழகா இருக்குல்ல. அப்போ உங்களை அழகுபடுத்துது இல்ல. அப்போ ஒரு பியூட்டி பார்லருக்கு ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணை நீங்க அழைச்சிட்டு போறீங்கன்னா திருதியை திதியில அழைச்சிட்டு போங்க. பளபளன்னு ஆயிடுவா பிள்ளை, அழகாயிடுவா. இதை நீங்க செய்யலாம். சரிங்களா? அப்ப பியூட்டி பார்லர் போறதுக்கே அதை நீங்க எடுக்கிறீங்கன்னா பியூட்டிஷியன் கோர்ஸ் போறதுக்கு அதை எடுக்கலாமா? செய்யலாம். சரிங்களா? அது கூடவே படிப்பு சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். இல்ல இன்னொரு திதி வந்து நவமி திதி, படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு தேவதையே சரஸ்வதி தான். நம்ம என்ன செய்வோம்னா விஜயதசமி அன்னைக்குதான் குழந்தைங்களை ஸ்கூல்ல போய் சேர்ப்போம். ஏன்னா நவமி நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் நீங்கள் நவமி அன்று ஒரு குழந்தைக்கு உங்க வீட்டுல சும்மா உட்கார வச்சு முதல்ல இந்த இதெல்லாம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றது ஒரு வசந்த பஞ்சமியில ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அந்த குழந்தைய எழுத வச்சுட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நவமி அன்று அந்த குழந்தைக்கு புதுசா ஒரு நோட்டு புக்கு வாங்கி கொடுத்து எழுத வைங்க. சரஸ்வதியை வழிபாடு பண்ணுங்க. சரஸ்வதிக்கான ஸ்லோகத்தை சொல்லுங்கள். உறுதியாக அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் கண்டிப்பா வரும். நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் 600க்கு 600 எடுக்குதோ 500க்கு 500 எடுக்குதோ எப்படி பார்த்தாலும் என்ட்ரன்ஸ் தான் உங்களுடைய தலையெழுத்து தீர்மானம் பண்ண போறது. பட் அந்த என்ட்ரன்ஸ்லயுமே வெற்றி பெறுவதற்கு இந்த திருதியை திதியும் நவமி திதியும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? அந்த நாள்ல அப்ளிகேஷன் போடுங்க. ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் போடுறீங்களா, திருதியை அன்னைக்கு போடுங்க. யோகம் பாருங்க, நாம யோகம் பாருங்க, நல்லா இருக்கா போட்டுருங்க. தாரா பலனும் நல்லா இருக்குங்க, பரவாயில்ல. அது செவ்வாய்க்கிழமையா இருந்தானா எந்த கிழமையா இருந்தானா போட்டுடலாம், தைரியமாக இறங்கலாம். இதுதான் திருதியை திதியினுடையது. இதனுடைய அதிதேவதை கௌரி. கௌரி யாரு? பராசக்தி. அப்ப பொதுவாகவே அந்த 3வது திருதியை அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா 3ன்னு அர்த்தம். ஜாதகத்திலே 3வது இடம் என்னது? எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லலாம் 3வது இடம் எதுன்னு. தைரிய வீரியஸ்தானம். தைரியம் ஏறும்,
தைரியம் ஏறும். பராசக்தி ரொம்ப சிம்பிள், கனெக்ட் பண்ணி பாருங்க. பராசக்தி, பராசக்தின்றதே என்னது? ஜாதகத்திலேயே சந்திரன் ராகு, அதாவது சந்திரனுக்கு பின்னாடி ராகு இருந்தா மகாசக்தின்னு சொல்லுவோம். பராசக்தி என்பவள் மகாசக்தி. அப்ப தைரியம் இருக்கும், எதுக்குமே அசர மாட்டாங்க. இத நீங்க செய்யலாம். சதுர்த்தி, சதுர்த்தி திதி, சதுரம் சதுர்த்தி 4. இப்ப இந்த இடத்துல நீங்க வரும்பொழுது என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் உங்களுக்கு வெற்றிக்கான நாள். சதுர்த்தி வெற்றிக்கான நாள். அன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இதெல்லாம் செய்ய மாட்டோம், சுப விஷயங்கள்லாம் செய்ய மாட்டோம். போய் ஒரு ஆயுதம் வாங்கலாம், துப்பாக்கி எல்லாம் வாங்குங்க, கத்தி வாங்குங்க, வீட்டுக்கு காய்கறி நறுக்கிறதுக்கு கத்தி கூட வாங்கிக்கலாம். ஒரு ஆர்மில போய் ஜாயின் பண்றவங்க துப்பாக்கி அவங்க கையில வாங்குறாங்க அப்படின்றது சதுர்த்தி நாளாக இருந்தால் அவங்க மேஜர் ஆயிடுவாங்க. அந்த ஆர்மில அந்த பொசிஷன் டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு வருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். நெருப்பு சார்ந்த விஷயங்கள் செய்யலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தடைகள் விலகக்கூடிய நாள் சதுர்த்தி. அது ஏங்க தடை விலகுது? சதுர்த்தி நம்ம யார வழிபாடு பண்ணுவோம்? யாருக்கு வழிபாடு பண்றோம் சதுர்த்தி? அவ்வளவுதான், விநாயகர் சதுர்த்தி தான். சதுர்த்தியே விநாயகர் சதுர்த்தி தான். அதுக்கப்புறம் சங்கடஹர சதுர்த்தி, சங்கடம் ஹர சதுர்த்தி, சங்கடத்தை நீக்கும் சதுர்த்தி, தடைகள் விலகும். அந்த விநாயகரை மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு யம தர்மராஜனையும் வழிபாடு பண்றது நல்லது. சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்துல என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, கேது தோஷத்துல இருக்கு. கேதுவை கண்ட்ரோல் பண்றது யாரு? விநாயகர். எல்லாருக்கும் தெரிஞ்சது விநாயகர் தான் தெரியும் ஃபர்ஸ்ட். கேதுவை கண்ட்ரோல் பண்றது சித்திரகுப்தரும். சித்திரகுப்தர் யாரோட அசிஸ்டன்ட்? யமதர்மனோட அசிஸ்டன்ட். சரிங்களா? சித்திரகுப்தர் எழுதுற கணக்கு வச்சுதான் யமதர்மராஜா ஓகே நீ பாஸ் நீ ஃபெயிலுன்னு அனுப்புறது. அப்ப அந்த சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதும் நன்மையை தரும். யாருக்கெல்லாம் கேது தசை நடக்குதோ பக்கத்துல இருக்கிற சித்திரகுப்தர் கோயிலுக்கு போயிருங்க. சென்னை பக்கத்துல இருக்கிறீங்களா, காஞ்சிபுரம் போயிடுங்க. கும்பகோணம் பக்கத்துல இருக்கீங்களா, ஸ்ரீவாஞ்சியம் போயிடுங்க. அப்ப அந்த கேதுவின் தோஷத்தை நீர்க்கக்கூடிய நிலை இந்த சதுர்த்தி திதியில இருக்கு. எப்படி இருக்கு? சங்கடர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யணும். விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு கோயில் போறோம். உங்களால முடிஞ்சது ஒரு மோதகமோ இல்ல ஒரு கொழுக்கட்டையோ செய்து இல்ல ஒரு சுண்டலோ செய்து கொண்டு போய் விநாயகருக்கு நிவேதம் பண்ணிட்டு அதை நீங்க அங்க இருக்கிற எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய கர்மங்கள் விலகும், தடைகள் விலகும். விநாயகரை வழிபாடு பண்றதே எதுக்கு? தடைகள் விலகிறதுக்கு தான். அப்ப இந்த தடைகளும் விலகிடும். அந்த சங்கடர சதுர்த்தி நாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்து இந்த விநாயகரும் யமதர்மராஜனையும் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ ஒருத்தருக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறாங்க. அவங்க என்ன செய்யலாம்? அப்ப இந்த சதுர்த்தி, சங்கடர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்து அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகி போனாங்கன்னா கண்டிப்பா சக்சஸ், வேலை கிடைச்சிடும் உறுதி. ஏன்னா தடைகள்லாம் இருதான் நீக்கிட்டுறாரு, பிரச்சனை இல்லையே, முடிஞ்சிருச்சே, விநாயகரே வழிபாடு பண்ணிட்டீங்க. சரிங்களா? அதே போல எனக்கு குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைங்க, சங்கடம் மேல சங்கடம், என்னால முடியலீங்கன்னு சொல்றவர்களுக்கும் சரி, சங்கடஹர சதுர்த்தி சங்கடம் நீக்கும் சதுர்த்தி தான் அது. அன்று நீங்கள் விரதம் இருப்பதன் மூலமாக விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய சங்கடங்களை நீங்கள் சஞ்சலங்களோடு சேர்த்து நீக்கிக் கொள்ளலாம். அது போக வெற்றியை தரக்கூடியது. உங்களுடைய எதிரிய ஒண்ணு இல்லாம பண்ணிடணும். அதாவது ஒண்ணு இல்லைன்னாக்கா அவர் உங்ககிட்ட வரக்கூடாது. அவர் என்னமோ பண்ணிட்டு போட்டு, அவர் நல்லா கூட வாழ்ந்துட்டு போட்டு, அதெல்லாம் தப்பு கிடையாது, நல்லாவே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம கிட்ட வரக்கூடாது. அப்ப சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருங்கள். அந்த எதிரியை வெல்லக்கூடிய நாள் இது. வெல்லக்கூடியதுன்னா என்னன்னா உடனே போய் அவரை கத்தி எடுத்து குத்துறது அது இதுன்னெலாம் கிடையாது. அவர் உங்களுடைய வழியை விட்டு விலகுவதற்கு சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து அதை விநாயகர்கிட்ட ஒரு வழிபாட பிரார்த்தனையா வச்சீங்க அப்படின்னா உறுதியாக நடக்கும். இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்க சமாதானம் பேச போறீங்க, எதிரி தான், சமாதானம் பேச போறீங்க. அப்ப என்ன செய்யலாம்? இந்த சதுர்த்தி அன்னைக்கு போய் பேசுங்க, வெற்றி உங்களுக்கு. ஏன்னா அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு தெரிய போறது இல்லையே, இன்னைக்கு அவங்க அதுக்காக தான் நம்மள்கிட்ட பேச வராங்கன்ட்டு, அவங்களுக்கு வெற்றி ஆகுன்றதை கணிச்சுக்கிட்டு வராங்கன்னு தெரிய போறது கிடையாது. பேசும் விதத்தில் பேச உறுதியாக வெற்றி உங்களுக்கு, எதிரி விலகி விடுவார்.
அடுத்தது பஞ்சமி. பஞ்சமியில நீங்க என்னத்த வேணாலும் பண்ணலாங்க. வளர்பிறை திதியில நீங்க கல்யாணம் பண்றதுக்கு ஒரே ஒரு திதி ரொம்ப நல்ல திதினா அது பஞ்சமி திதி தான். பஞ்சமியில் நீங்கள் அனைத்து விஷயங்களையும் செய்யலாம். ஆபரேஷன் கூட பண்ணிக்கலாம். அது பஞ்சமி திதி வந்து பூரம் நட்சத்திரமா வந்ததுன்னா மட்டும்தான் ஆபரேஷன் பண்ணக்கூடாது, சக்சஸ் கொடுக்காது. நம்ம போய் டாக்டர் கிட்ட போயிட்டு இன்னைக்கு பூர நட்சத்திரம் எனக்கு ஆபரேஷன் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க கொடுக்குற நாள்ல தான் நம்ம போக முடியும். இட் டிபெண்ட்ஸ் ஆன். பட் பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய ஆபரேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். என்ன காரியத்திற்காக அதை செய்கிறார்களோ அது சக்சஸ் ஆகும். ரொம்ப விசேஷமான ஒரு திதி இந்த பஞ்சமி திதின்றது. ஆனா இப்ப சமீப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பஞ்சமி திதி அன்னைக்கு வராகி வழிபாடு பண்றாங்க. சரிங்களா? சோ உங்களுக்கு இந்த பஞ்சமி அன்னைக்கு நைட் ஆனா எல்லாரும் வந்து வராகிய வந்து வச்சு பூஜை பண்ணி அந்த அம்மாவுக்கு என்னத்தெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுக்கறது. சக்கரவள்ளி கிழங்குல இருந்து, தயிர் சாதத்துல இருந்து, மாதுளம் பழத்துல இருந்து அந்த அம்மா அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டு கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு டைஜஷன் ஆகாம உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பாவம். அன்று நீங்கள் வெறும் வராகியை மட்டும் வழிபாடு பண்ணக்கூடாது, நாக தேவதைகளையும் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன் நாக தேவதை? 5 தலை நாகம் பார்த்திருக்கீங்களா? கோயில்ல பார்த்திருக்கீங்கல்ல? அது பஞ்சம் அப்படின்னாலே 5. அதனால அந்த பஞ்சம் அப்படின்றதே நாக தேவதைக்கு உரிய நாள் தான். அதனால அவங்களுக்கு நீங்க கண்டிப்பாக அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அதே போல ஜாதகத்துல இந்த ராகு கேது தோஷம் இருக்கு. இவங்க என்ன செய்யலாம்? இந்த பஞ்சமி அன்னைக்கு போயிட்டு அந்த நாகர்களுக்கு பூஜை பண்றது நல்லது. ஒரு அபிஷேகம் பண்ணி பூஜை செய்யறதும் நல்லது செய்யும். அதனால பஞ்சமி அன்னைக்கு இதை நீங்க செய்யலாம். அதனால்தான் நம்ம ஒரு நாக பஞ்சமி, ஒரே ஒரு இதுல மட்டும் நாக பஞ்சமியை விசேஷமா செய்வோம் இல்லையா? ஒரு வரக்கூடிய ஒரு தமிழ் மாசத்துல வந்துட்டு கருட பஞ்சமி, நாக பஞ்சமின்னு எடுக்கிறோமா? அதை எப்ப எடுக்கிறோம், எந்த மாசத்துல எடுக்கிறோம்னு தெரியுங்களா? ஆடி மாசம். ஆமா, அது வரக்கூடிய நாக பஞ்சமி விசேஷம். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஜாதகத்துல வந்து பிரசனம் பாக்குற பொழுது சொல்லுவோம் ராகு கேது தோஷம் இருக்குங்க, நாக பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்றோம். அந்த நாக பிரதிஷ்டையை பஞ்சமி அன்று செய்யும் பொழுது தலைமுறைக்கே நாகதோஷம் நீங்கும். அந்த யாரு பிரதிஷ்டை பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கே அங்க நாகதோஷம் என்பது நீங்கும். நாகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கும். அதுதான் வந்து பஞ்சமி. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள். அடுத்தது சஷ்டி. சஷ்டி வந்து ரொம்ப நல்ல நாள். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னா சஷ்டியில் இருக்க அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்றோம். அகப்பை அப்படின்றது இங்கு கர்ப்பப்பை. இது எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும்னே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் அந்த 5-6 நாளும் நம்ம சஷ்டி விரதம் இருக்கிறோம். தீபாவளிக்கு அடுத்த நாள் பிரதமையிலேருந்து நம்ம சஷ்டி வழிபாடு செய்து சூரசம்ஹாரம் முடிச்சு அடுத்த நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு சாப்பிடக்கூடிய நிலையில இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த சஷ்டி விரதத்தை நீங்க ஆரம்பிக்கிறதே தீபாவளிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய அந்த சஷ்டி விரதத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மாசம் வரக்கூடிய சஷ்டியில் விரதம் இருக்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். அதுக்கு உங்க ஜாதகத்துல கர்மாவும் எதுவும் இல்லாம இருந்து வழி செய்யணும். கர்மம் இருந்தால் எத்தனை இது இருந்தாலும் கூட, விரதங்கள் இருந்தாலும் சில நேரத்துல அந்த விரதங்கள் ஹெல்ப் பண்ணாம போயிடும். பிளஸ் குலதெய்வத்தின் வழிபாடும் இங்க முக்கியம், முன்னோர்களின் வழிபாடும் முக்கியம். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சரி, சஷ்டில வேற என்னெல்லாம் செய்யலாம்? ஒரு தெய்வத்தை வடிக்க ஆரம்பிக்கலாம். சிற்ப வேலைகள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்தபதிக்கு எல்லா ஸ்தபதிக்கும் தெரியும், புதுசா வரக்கூடிய ஸ்தபதிக்கு தெரியாது. அவர் வந்து கேட்கிறாரு அப்படின்னா சஷ்டி நாளை நம்ம குறித்து கொடுக்கலாம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுப்பா, நல்லபடியா முடியும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஆபரணம் தயாரிக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு தெய்வத்துக்கு நீங்க ஆபரணம் செய்யறதா இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு ஆபரணம் செய்யறதாக இருந்தாலும் சரி, அந்த நாள்ல நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு புதிய மக்களை வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்குறதுக்கு நல்ல நாள் வந்து சஷ்டி. எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இந்த திதி பார்த்தாங்க வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சில திதிகளில் நீங்க பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை வாழ்க்கையில அதல பாதாளத்துல தள்ளும். சில திதிகளில் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் உங்களோட வாழ்நாள் முழுவதும் கூட வரும்.
சரிங்களா? அதனால சஷ்டி திதி அன்னைக்கு ஒரு புதிய நண்பர்கள் ஏற்படுறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு டூர் போறீங்க அப்படின்னா சஷ்டி திதியில தாராளமா போகலாம். புதிய பதவிகளை ஏற்றுக்கொள்ளலாம். இது ரொம்ப முக்கியம். என்னைக்கு போய் பதவி ஏற்கிறது? பஞ்சமியில ஏற்கலாங்க. பஞ்சமியில என்னத்தை வேணாலும் பண்ணலாங்க. அது வெற்றி தான். அதே போல சஷ்டி அன்றும் புதிய பதவிகளை ஏற்றுக்கொள்ளலாம். சஷ்டினாலே 6, அதனாலதான் 6 முகன வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றோம். சோ இதை நீங்க செய்யறதுனால உங்களுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பதால் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது சப்தமி. சப்தமி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல திதி. 7 உண்மையிலேயே நல்ல திதி, பிரச்சனை இல்லாத திதி. அன்னைக்கு வந்துட்டு நீங்க வீடு வாங்கலாம், வீடு இடமாற்றம் பண்ணலாம், தொழில இடமாற்றம் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த ஃபேக்டரி எனக்கு செட் ஆகல, அந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து எனக்கு நஷ்டம் அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு போகிற பொழுது அது நல்ல திதியில போறது நல்லது இல்ல. நம்ம தான் சொல்லிட்டோமே, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம். விதிப்பாடுல உங்களுக்கு இந்த ஏற்கனவே பழைய ஃபேக்டரி இருந்த இடம் வந்து உங்களுக்கு பிரச்சனைக்குரிய இடமாக இருந்திருக்கு அப்படின்ற பொழுது போகும் இடமாவது சிறப்பாக அமைய சப்தமி திதியில் நீங்கள் ஃபேக்டரியில இடமாற்றம் பண்றதோ இல்ல ஒரு ஆபீஸ் இடமாற்றம் பண்றதோ இல்ல ஒரு வீடு இடமாற்றம் செய்வதோ செய்து கொள்ளலாம். திருமணம்லாம் பண்ணலாம். இந்த சப்தமி திதியும் ரொம்ப நல்ல திதி. திருமணம் செய்யலாம், புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றத பண்ணலாம். கலைகளில் சிறந்த கலைகள் எல்லா கலைகளிலும் சேருவதற்கு சப்தமி திதி நல்ல நாள். டான்ஸ் கிளாஸோ, பாட்டு கிளாஸோ, மியூசிக் கிளாஸு, கிட்டார் கிளாஸ்ன்னு எந்த கிளாஸ் போறீங்களோ, ஆர்ட் கிளாஸ் எதுவா இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அன்னைக்கு நீங்க புதுசா ஒரு ஆடை அணிமணிகள் போட்டுக்கலாம், ஆடை அணிமணிகள் வாங்கலாம். ஆடை அணிமணிகள் தயாரிப்பவர்கள் இப்ப ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரியில புதுசா ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்கல்ல, அந்த புது டிசைனை சப்தமி அன்னைக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த துணியை உருவாக்கி சேல்ஸ்க்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த துணி வந்து டாப் கிளாஸ்ல வரும். எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு வஸ்திரமாக அது மாறும். அதனால அதை நீங்க செய்யலாம். அன்னைக்கு ஒரு நகையை ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு நகை வந்து வடிவமைக்கிறாங்க அப்படின்றது கூட வந்து நல்ல நிலையில் அந்த நகை வந்து நல்ல இதுல விற்பனை ஆகும். நிறைய கடையில சொல்லுவாங்க, இது நாங்க போட்டதே 10 பீஸ் தாங்க இந்த நகை போட்டோம், வந்தோடனே போயிடுச்சிங்க அப்படின்வாங்க. அதுக்கு காரணம் அது வந்து அவங்க தெரிந்தோ தெரியாமலோ சப்தமி திதியில ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த நாளை வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப சப்தமி திதியில வெற்றி தானே கொடுக்குது. அப்ப அன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். எந்த எக்ஸாம்னாலும் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். இன்னொன்னு, சப்தமி திதி, சப்தம் அப்படின்றது 7 சப்த ஸ்வரங்கள் தானே, 7 தானே. அந்த 7 அப்படின்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 7 குதிரைகள் பூட்டிய தேர்ல யார் வருவா? ராஜா வருவாங்க. யாருங்க? சூரியன். அதனால்தான் ரத சப்தமி. சரிங்களா? ரத சப்தமி ரொம்ப முக்கியமான ஒரு நாள். சூரியன் தன் தேருடைய திசையை திருப்பும் நாள். அதனால அந்த நாளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவர் என்ன பண்றாரு, தட்சிணாயத்துல இருந்து உத்தராயணத்துக்கு திருப்புறாரு. திருப்பி வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்கிரம் அதிகமாகும். அதனாலதான் ஒரு மேஷத்துல என்ன ஆகுறாரு, உச்சம் ஆகுறாரு. தையிலேருந்து மேஷத்துக்கு 3 மாசம் தான் கணக்கு. தை, மாசி, பங்குனி, சித்திரை மாசம் உச்சத்துக்கு வந்துருவார். அஸ்வினி நட்சத்திரம் 10வது டிகிரியில ஒரு உச்சம் அடைவார். அப்ப அந்த தீட்சண்யம் அதிகமாக இருக்கும். அவர் ரத சப்தமி அன்னைக்குதான் அது தேர திருப்புறார். சோ அந்த நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்கும். அதை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது அஷ்டமி. அஷ்டமி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், துர்காஷ்டமி. அப்ப அந்த அஷ்டமி திதி அன்று நீங்கள் கண்டிப்பாக உங்கள் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் செய்யலாம். இப்போ ஒரு டெண்டர் போடுறீங்க, எதிரி எங்க வருவான்? டெண்டர்ல வருவான். ஏன்னா நம்மளோட அவன் கம்மியா கோட் பண்ணிட்டானா டெண்டர் அவனுக்கு போயிடும் இல்லையா? அப்ப ஒரு அஷ்டமி திதி அன்னைக்கு டெண்டர் ஸ்டார்ட் பண்றதை நீங்க நல்ல நாள்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஒரு நாளை பாருங்க,
உங்களுக்கு தாராபலன் பாருங்க, சந்திராஷ்டிரமம் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. கொண்டு போய் போடுறாங்கல்ல, அத அஷ்டமி அன்னைக்கு போட்டாங்கன்னா அந்த டெண்டர் அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். பாதுகாப்பு நடவடிக்கைகள் எதுவா இருந்தாலும் செய்யலாம். இது கவர்மெண்ட்டுக்கு உரிய நாள். கவர்மெண்ட்ல ஒரு பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள், ஒரு போர் சாதனங்கள் வாங்குறது எல்லாமே அஷ்டமி அன்னைக்கு வாங்கலாம். அதை கொண்டு போர் ஒண்ணு தொடங்கி இவங்க பண்றாங்க அப்படின்னா உறுதியாக அவர்களுக்கே வெற்றி. சோ அஷ்டமி அப்படின்றது வெற்றிக்குரிய நாள். இது போருக்கான நாள். இதற்கு அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா ருத்ரன். ருத்ரன் யாருன்னு தெரியும் எல்லாருக்குமே. சிவனுடைய இன்னொரு ரூபம் ருத்ரன். அவர் என்ன பண்ணாரு? ருத்ரன் யாருக்காவது தெரியுங்களா? ருத்ரன் என்ன செய்வாருன்றது தெரியுங்களா? ருத்ரன் யாருன்னு தெரியுங்களா? பைரவரா மேடம்? ருத்ரன் பைரவர் எல்லாமே ஒரே அம்சம்தான். அழிக்கும் கடவுள் சிவன். அழிப்பது. ருத்ரன் அழிப்பது, எதிரிகளை அழிப்பது. எக்ஸாக்டா சொன்னார். யார் அந்த சாரு? அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. எதிரிகளை அழிப்பது. சரிங்களா? இத நீங்க செய்யலாம். அப்ப அந்த ருத்ரனை வழிபாடு பண்றதுனால உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். அழிப்பதுன்னா இங்க என்னது? விலகுறது தான். அடுத்தது நவமி. நவமி இதுவுமே சில கெட்ட விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு திதி, நவமி திதியும். அதே மாதிரி கல்வியில் உயர்வு பெற நவமி திதியை நீங்க யூஸ் பண்ணலாம். அன்னைக்கு சரஸ்வதி வழிபாடு பண்றதும், அந்த சரஸ்வதி நமஸ்துபியம் ஸ்லோகம் சொல்றதுனாலையும் அந்த குழந்தை உறுதியாக கல்வியில் மிக சிறந்த நிலையை அடையும். அதே மாதிரி ஒரு எதிரியின் பயம் அன்னைக்கு நீங்கும் சரஸ்வதியை வழிபாடு பண்றதன் மூலமாக. சரஸ்வதி யாரு? பிரம்மாவுடைய மனைவி இல்லைங்களா? அந்த அம்மா உங்களுக்கு வித்யா, வாணி. சோ அவங்கள வழிபாடு பண்றதன் மூலமாகவும் உங்களுக்கு அன்னைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வியில் ஒரு சிறந்த இடத்திற்கு போக முடியும். இதெல்லாம் நீங்க இந்த திதியில் செய்யலாம். அதே மாதிரி அம்பிகையும் எடுக்கலாம். ஏன்னா நம்ம நவமி தசமியை தான் நம்ம என்னவா எடுப்போம்? நவமி அன்னைக்கு தான் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாமே பண்றோம். சோ உங்களுக்கு பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் வர்றதுனால அன்னைக்கு அம்பிகை வழிபாடு செய்வதும் சிறப்பு. அடுத்தது தசமி. வெற்றி தரும் விஜயலட்சுமியை வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறலாம். தசமினாலே வெற்றிங்க. இந்த தசமி அன்னைக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு புனித யாத்திரை கிளம்பலாம், கல்யாணம் பண்ணுங்க, மதம் சார்ந்த விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுங்க, உங்க குழந்தைக்கு கூட்டு போய் அந்த வித்யாரம்பம் பண்ணுங்க, குழந்தைக்கு அன்னப்பிரசனம் பண்ணுங்க, எல்லாமே செய்யலாம். எது வேணாலும் செய்யலாம். இது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் விஜயதசமி. அதனாலதான் நம்ம அன்னைக்கு குழந்தைங்களை கூட்டு போய் என்ன பண்றோம்? ஸ்கூல்ல சேர்த்துடுறோம், எழுத வைக்கிறோம், அரிசியில எழுத வைக்கிறோம், நெல்லுல எழுத வைக்கிறோம். இதெல்லாமே நீங்க விஜயதசமி அன்று செய்வதோடு, இப்ப விஜயதசமி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுங்க, அடுத்த மாசம் என் பிள்ளைய நான் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னா உங்க வீட்லயே தசமி அன்னைக்கு முந்தின மாசமே உட்கார வச்சு அந்த குழந்தைய கைப்பிடிச்சு அரிசியில ஆவணா எழுத வச்சு நீங்க கொண்டு போய் விடலாம். இதெல்லாம் நீங்க தாராளமா செய்யலாம். செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அன்னைக்கு சும்மா ஒரு படையல் போட்டு சரஸ்வதியை வழிபாடு பண்ணிட்டு எல்லா தெய்வங்களையும் வழிபாடு பண்ணிட்டு செய்யலாம். அன்று விஜயலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறந்த வெற்றிகளை கொடுக்கும். வாழ்க்கையில எல்லா வெற்றிகளையும் கொடுக்கும். அப்ப வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த நாளிலும் நீங்கள் உங்களுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் சார்ந்த விஷயங்களை செய்யலாம். அதுக்கு அப்ளை பண்றது, ஒரு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றது கூட அன்னைக்கு பண்ணலாம். ஹால் டிக்கெட் வந்துடுச்சு அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே நம்ம மக்கள் போயிட்டு என்ன சென்டர் என்ன ஏதுன்னு பாக்குறதுலதான் அந்த ஆர்வம் போகும். பாருங்க. ஆனா பிரிண்ட் அவுட் எடுக்கிறது மட்டும் தசமி அன்னைக்கு பிரிண்ட் அவுட் எடுங்க. அது எக்ஸாம் வர அன்னைக்கு காலையில போய் பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடாது. அன்னைக்குதான் தசமி, இந்த மேடம் சொன்னாங்க அதனால நான் அன்னைக்கு போய் எடுக்கிறேன்னு எடுக்கக்கூடாது. அதை நீங்க நவமியிலும் எடுக்கலாம். சரிங்களா? அதனால்தான் வடநாட்டுல அஷ்டமி நவமி நாட்களிலும் திருமணம் செய்கிறார்கள். ஏன்னா அது வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்றதுனால அவங்க அந்த டைமிங்ல செய்யறாங்க. அடுத்தது ஏகாதசி. ஏகாதசியில ஒன்னே ஒண்ணு பண்ணலாம், விரதம் இருக்கலாம். உங்களுக்கு உடம்புல எங்கேயாவது அடிபட்டுடுச்சுன்னா அதற்கான சிகிச்சைகளை செய்யலாம். ஏன் ஏகாதசியில
கல்யாணம் பண்ணக்கூடாது. பண்றாங்க, இன்னைக்கு எல்லாருமே பண்றாங்க, பட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏகாதசி வந்து விரதம் இருக்கக்கூடிய நாள். மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணி அந்த ஒரு ஏகாதசிக்குமே ஒரு பேர் இருக்கு. ஜெய ஏகாதசி, விஜய ஏகாதசி, நிபலா ஏகாதசின்னு சொல்லிட்டு ஒரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அந்த ஒரு ஏகாதசியில விரதம் இருக்கிறதுக்கும் ஒரு புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும்னு இருக்கு. அப்ப ஏகாதசியில போய் திருமணம் செய்தீங்க அப்படின்னா சாந்தி கல்யாணம் பண்ண முடியாது. அதனாலதான் உங்களை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏகாதசியில திருமணம் பண்ணாதீங்க. இல்லைங்க, எங்களுக்கு அது விட்டா நாளே இல்லைங்க, அவ்வளவுதாங்க, அடுத்தது ஆடி மாசம் வந்துருது, புரட்டாசி வந்துடுது, மார்கழி வந்துருது, நாங்க கல்யாணம் பண்ண முடியாது, இது ஒண்ணுதான் முகூர்த்தம் பண்ணீங்க அப்படின்னா சாந்தி கல்யாணத்தை தள்ளி போடுறது நல்லது. அதனால தெய்வ காரியங்களுக்கு ஏகாதசி திதி நல்லது. ஏன்னா விரதங்கள்லயே சிறந்த விரதம் எதுன்னு சொல்லி மகாவிஷ்ணு சொன்னாரு. ஏகாதசி விரதத்தை தான் சொன்னாரு, மத்த விரதத்தெல்லாம் அவர் சொல்லலையே. மார்கழிய சொன்னாரு, ஏகாதசிய சொன்னாரு. அது தெய்வ வழிபாட்டிற்கு உகந்தது, மீதி எதுக்குமே அது உகந்தது இல்லை. ஏன்? அதனாலதான் ஏகாதசி அன்னைக்கு பிரயாணம் சொல்லல. ஏன் பிரயாணம் பண்ணக்கூடாது? விரதம் இருந்துட்டு நீங்க போய் பிரயாணம் பண்ணீங்கன்னா டயர்ட் ஆயிருவீங்க. ஆக்சுவலா விரதம்ன்றது வேற, நம்ம இன்னைக்கு இருக்கிற விரதம்ன்றது வேற. நம்ம இன்னைக்கு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறோம். ஆக்சுவலி அது கிடையாது. அன்னைக்கெல்லாம் துளசி தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருந்ததுதான் ஆக்சுவலா ஏகாதசி விரதம். அதனாலதான் அன்னைக்கு பிரயாணங்கள்லாம் தள்ளி வச்சாங்க. இன்னைய காலகட்டத்துக்கு வந்துட்டு பிரயாணம் போகாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா நாள்லயுமே பிரயாணம் போறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்படி பிரயாணம் போகணும் அப்படின்ற பட்சத்தில் அந்தந்த திதிகளின் தெய்வங்களை வணங்கிட்டு போறது நல்லது. அதனாலதான் நான் இது வரைக்கும் பிரயாணத்தை பத்தி எதுவுமே சொல்லல, பிரதமைக்கு மட்டும்தான் சொன்னேன். மத்த நாள்ல போகாதீங்கன்னு சொல்லல. இது காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம அஷ்டமி பார்க்க முடியறதில்ல, நவமி பார்க்க முடியறதில்ல. எல்லா நாள்லயும் ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரயாணம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறதுனால அந்த தெய்வங்களை வணங்கிவிட்டு செல்வதன் மூலமாக அன்று ஏற்படக்கூடிய இன்னல்களை நம்ம தவிர்க்க முடியும். நீங்க எனக்கு சந்திராஷ்டமம், நான் வந்து உங்களை பார்க்க முடியாதுன்னு ஒரு பெரிய மனிதர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? முடியாது. அஷ்டமிங்க, நான் உங்களை பார்க்க வரலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால நம்ம பிரயாணங்களை தவிர்க்கிறதுன்றது இன்னைக்கு இயலாத ஒரு தன்மையில போயிட்டதுனால அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு போறது நல்லது. ஏகாதசி அன்னைக்கு மட்டும் பிரயாணம் ஏன் தவிர்க்க சொல்றோம்னா, விரதம் இருக்கக்கூடியவர்கள் தவிர்ப்பது நன்மை. துவாதசியில வந்து இதனுடைய அதிதேவதையும் பாத்தீங்கன்னா விஷ்ணுவும் சிவபெருமான் ரெண்டு பேருமே துவாதசியில என்ன செய்வோம்? ஏகாதசியில விரதம் இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு காலையில துவாதசி சாப்பாடுன்னு சொல்லிட்டு செய்வாங்க, அதை சாப்பிடுவாங்க. சரிங்களா? ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பண்ண முடியறது இல்லை. ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, துவாதசியில சாப்பிடுறதுலாம் கிடையாது. இருந்தாலும் துவாதசி அன்று நம்ம சுபகாரியங்கள் செய்வது கிடையாது. இது அப்பத்துல இருந்தே நம்ம வழக்கமா எடுத்துட்டோம். ஏன் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது? துவாதசி திதி அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரதம் இருக்க வேண்டிய திதி. அதாவது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் விரதம் இருக்கக்கூடிய நாள். அதனால அதுல செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய்யாம மற்ற விஷயங்கள் பண்ணிக்கலாம். அதுக்காக கிரகப்பிரவேசம் பண்றது அது இதுலாம் பண்ணக்கூடாது. ஒரு கிரக ஆரம்பம் அது வாஸ்து நாளா இருந்ததுன்னா செய்யலாம். மற்றபடிக்கு எதுவுமே பண்ணாம அன்னைக்கு வழிபாடுகள் செய்யறதுலயும் ஒரு தெய்வத்தை போய் வழிபாடு பண்றது, பிரார்த்தனைகள் நிறைவேற்றுறது, ஒரு பரிகாரம் செய்யறது, இதெல்லாம் மட்டும் நீங்க செய்யலாம். திரையோதசி திதியில நீங்க எல்லாமே செய்யலாம், ஆனால் திருமணம் செய்யக்கூடாது. ஏன் திருமணம் செய்யக்கூடாது? திரையோதசி என்ன நாள்? அது பிரதோஷம். எதனால பிரதோஷம் உருவாச்சு? யாராவது ஒருவர்? பார்க்கடல் கடைந்த நேரம். அது கூடவே என்ன பண்ணாரு சிவனு? அந்த விஷத்தை சாப்பிட்டுட்டாரு. ஆமா, அதனாலதான் திரையோதசி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணக்கூடாது, சும்மா இருக்கிறது நலம். பிரயாணம் போகலாம், ஆனா ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது விஷம் சாப்பிட்ட நாள் ஆயிடுச்சு, திதி ஆயிடுச்சு. நீங்க அது சாயந்தரம் 4:06 கூட விஷம் சாப்பிட்ட திதி ஆயிடுது இல்ல. அப்ப அதை நம்ம திருமணத்திற்கு எடுக்க கூடாது. இந்த நாள்ல என்ன செய்யலாம்? பிரதோஷம் அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்தாங்க? எல்லா தெய்வங்களும் என்ன பண்ணாங்க? போயிட்டு சிவனை வழிபாடு செய்தார்கள்.
இன்னைக்கும் நீங்க ஆந்திரா பக்கத்துக்கு, அதாவது ஊத்துக்கோட்டை பக்கத்துல, கரெக்டா ஊத்துக்கோட்டையில இருந்து 1 கிலோமீட்டர் சுருட்டப்பள்ளி, அங்க பாத்தீங்கன்னா பள்ளிகொண்டீஸ்வரரே இருக்கிறார். அவரு அந்த விஷத்தை சாப்பிட்டுட்டு மயங்கி படுத்திருக்கிறாரு. அவருடைய காலடியில நம்மளுடைய பார்வதி தாயார் கவலையோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலை அப்படியே அந்த சுருட்டப்பள்ளி கோயில்ல இருக்கு. இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற அலர்ஜி எல்லாம் போயிடும். அப்போ பிரதோஷம் அன்னைக்கு விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யறதுனாலையும் நந்திய வழிபாடு செய்யறதுனால உங்க உடம்புல இருக்கக்கூடிய விஷம் சார்ந்த விஷயங்கள் வெளியில போயிடும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பில்லி சூனியம் ஏவல் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கும். ஐயோ எனக்கு அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களோ, அவங்க ஏதாவது எனக்கு சாப்பிட கொடுத்துட்டாங்களோ. ஒண்ணுமே பண்ணாதீங்க. பிரதோஷம் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணி சிவனை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு ஒரு பால் அபிஷேகம் செய்துட்டு தேன் அபிஷேகம் செய்துட்டு அந்த பாலையும் தேனையும் குடிச்சீங்கன்னா அந்த தொல்லை நீங்கிடும். இது நீங்க செய்யலாம். இதுதான் நம்ம பண்ணணும். அன்னைக்கு போய் நீங்க ஒரு கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னா அது விஷக்காலம். பொதுவாவே நம்ம என்ன பண்ணுவோம், சாயந்தரம் 4:30 to 6 சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம். அது பிரதோஷ நேரமும் அதேதான், கிரண்ய நேரமும் அதேதான். அதனால அந்த நேரத்துல சாப்பிடுறதுனால உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதுக்குதான் அதை சொன்னாங்க. நாம 4:30 to 6 தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். சரிங்களா? இது எல்லாத்தையும் நம்ம வந்து தவிர்க்கணும். அது போல இந்த திரையோதசி திதி அன்னைக்கு நீங்கள் ஒரு புது ட்ரெஸ் எல்லாம் போடலாங்க, பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நீங்க செய்யலாம். அதே மாதிரி ஒரு பிரயாணம் போறீங்க அப்படின்னாலும் போகலாம். ஆனால் உங்களுக்கு சாதகம் தரக்கூடிய பிரயாணமாக இருக்கணும் அப்படின்னா அது பண்ணக்கூடாது. இப்ப நான் போறேன், ஒரு பெரிய மனுஷனை பார்க்கணும், அதனால நான் இன்னைக்கு கிளம்பி போனேன்னா நாளைக்கு காலையில அவரை பாத்திர முடியும் அப்படின்னா திரையோதசி திதி வரதுக்கு முன்னாடியே கிளம்பிடணும். திரையோதசி திதியில கிளம்பக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி சதுர்த்தசி திதி, சதுர்த்தசியில இன்னைக்கு எல்லாருமே வந்து கல்யாணம் எல்லாம் பண்றாங்கங்க. நாளைக்கு அமாவாசை எதிர்ல வச்சுட்டு இன்னைக்கு முகூர்த்தம்னு நம்மளுக்கு கேலண்டர்லயே போட்டிருக்கோம். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 1000 குறைகள் உள்ள நாட்கள்ல குறைவான குறை உள்ள நாளை தான் நம்ம முகூர்த்த நாளா எடுக்கிறோம். அப்ப அந்த திதியில வந்து நீங்க வந்து சதுர்த்தசி திதியில நம்ம போய் கல்யாணம் பண்ணலாமா? ஆக்சுவலா அமாவாசையை முன்னாடி வச்சுட்டு பண்ணக்கூடாது. ஏன் அமாவாசையை முன்னாடி வச்சுட்டு பண்ணக்கூடாது? அமாவாசை பித்திருக்களுக்கு உகந்தது. அதனால அடுத்த நாள் அமாவாசையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா சாந்தி கல்யாணம் பண்ற பொழுது அமாவாசை திதி ஏற்கனவே வந்திருக்கலாம், இல்லைன்னா அடுத்த நாள் வரும் பொழுது அது நல்லா இருக்காது. அமாவாசை அன்று விலகி இருப்பது நல்லது. அதனால்தான் அந்த சதுர்த்தசி திதியில திருமணம் செய்யாதீங்கன்னு சொல்றோம். அது போல இதுக்கு உகந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காளி தேவதை. இப்ப காளியை வழிபாடு பண்ணலாம். அன்னைக்கு வந்து அந்த அம்மாவை வந்து வழிபாடு பண்றதுக்கு தீட்சை எடுக்கலாம், உபாசனை எடுக்கலாம். உபாசனைன்றது ஒரு தனி லெவல். அந்த லெவலுக்குலாம் நம்மளால போக முடியாது. ஒரு சிலரால் மட்டுமே, அதுலயும் அவங்களுக்கு ஜாதகத்துல பிராப்தம் இருந்தால்தான் அதை செய்ய முடியும். சோ தீட்சை எடுக்கலாம், மந்திர உபதேசம் வாங்கலாம். அது போக ஒரு உக்கிர தெய்வ வழிபாடுகள் செய்யறதுக்கு உகந்த நாள் அது. இதெல்லாம் நீங்க செய்யலாம். இப்ப பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்யலாம்? விரதம் தான் இருக்கணும். ஹோமங்கள் செய்யலாம், எல்லா விதமான ஹோமங்களும் செய்யலாம். ஒரு ஆயுஷ் ஹோமம் கூட பண்ணிக்கலாங்க, தாராளமா பண்ணிக்கலாம். இது சார்ந்த விஷயங்கள் நீங்க செய்யலாம். ஆனா அன்னைக்கு போய் கல்யாணம் பண்றது அதெல்லாம் செய்யக்கூடாது. சரிங்களா? இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி அமாவாசை திதி, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு திதி. இந்த அமாவாசை திதியில என்ன செய்யலாம்? எல்லாருக்குமே தெரியும், அன்னைக்கு நம்ம அமாவாசை வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணுவோம், பித்திருக்கள் வழிபாடு செய்வோம், எல்லாமே செய்யறோம். ஓகே. ஆனால் அன்னைக்கு ஒரு கல்யாணம் நம்ம பண்ண மாட்டோம். பட் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை திதி வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கன்னு சொல்லிட்டு வீடு வாங்கலாம். ஒர்க் அவுட் ஆகுதுன்னா வாங்கலாம். அதெல்லாம் தாண்டி குலதெய்வ வழிபாடு முக்கியம். அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு உறுதியா செய்யணும். அது உங்களுக்கு நன்மையை செய்யும். சரிங்களா? அது கூடவே இன்னொன்னு என்னன்னா, இயந்திரங்கள் சார்ந்த விஷயங்கள் செய்யலாம். ஒரு தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு இயந்திரங்கள் வாங்குறது எல்லாமே வாங்கலாம். அமாவாசை இன்றைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் பவரா இருப்பாரு, சந்திரன் பவர்லெஸ்ஸா இருப்பாரு, அவ்வளவுதான். அப்ப அந்த பவர்லெஸ்ல சந்திரன் இருக்கிற பொழுது, சந்திரன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோகாரகன்.
உடல் காரகன். அப்ப மனசு வந்து குழப்பமாகும். ஏன்னா அவர் தான் பவர்லெஸ்ல இருக்கிறாரு. சந்திரன் சும்மா இருப்பானா, லேசுப்பட்டவனா? ஒண்ணும் கிடையாது. அவன் 1000 எண்ணங்களை கொடுக்கக்கூடியவன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மனசு அந்த நேரத்தில் சஞ்சலப்படும் என்பதால் அமாவாசை திதியில அவருக்கு பவர் இல்லைன்றதுனால நம்ம அதை அவாய்ட் பண்ண சொல்றோமே ஒழிய மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் இந்த அமாவாசை திதி அப்படின்றது மிக மிக முக்கியமான திதி. அதனாலதான் இதை பத்தி நான் லாஸ்டா பேசுறேன். இங்க ஏற்கனவே ஜோதிடம் தெரிந்தவர்கள் இருக்கிறீங்க, தெரியாதவங்களும் இருக்கிறீங்க. அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடியது ஒரே விஷயம், அமாவாசை வழிபாடை தவிர்க்காதீங்க, கண்டிப்பாக செய்யுங்கள். அமாவாசை வழிபாடு நீங்க விட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தையின் ஜாதகத்துல பித்ரு தோஷம் காட்டும். பித்ரு தோஷம் உள்ள ஒரு ஜாதகருக்கு உங்க குடும்பத்துல வந்துட்டாங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல முன்னேற்றம் என்பது இருக்காது. எதுவுமே இல்லைங்க, ஜாதகம்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க, ஆனா அந்த பித்ரு தோஷம் வந்து தாக்கிரும். எவ்வளவோ ஹோமம் பண்ணிட்டோம், எங்களுக்கு அந்த ஐயர் சொன்னார் அங்க போய் பண்ணோம், இங்க போய் பண்ணோம், ஒன்னும் நடக்கல, நாங்க அப்படியேதான் இருக்கிறோம். பித்ரு தோஷம் திலஹோமம் பண்ணுங்க, சரியாகும். அப்ப முன்னோர்கள் வழிபாடு என்பது இங்கு மிக முக்கியம். ஏன்னா நாம யாரோ ஒரு முன்னோர் தான், இங்க வந்து பிறந்திருக்கிறோம். நாம அப்ப அந்த ஜென்மத்துல என்ன பண்ணிருப்போம்னு தெரியாது இல்லையா? அதை இப்ப வந்து அனுபவிக்கணும்ல. அதனாலதான் இன்று தெரியும் பொழுது உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்ய பழகி கொள்ளுங்கள். வருஷாப்தி பண்ணுங்க, அதாவது வருடா வருடம் அந்த திதி கொடுங்க. அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை சரியாக செய்தீர்கள் அப்படின்னாலே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த திதிகள்ல இந்த வளர்பிறை தேய்பிறை திதியில வந்து பாத்தீங்கன்னா, வளர்பிறையில துவிதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி எல்லாம் விசேஷமான திதிகள். தேய்பிரையில வந்து பாத்தீங்கன்னாக்கா துவிதியை, திருதியை, பஞ்சமி வந்து சிறப்பான திதிகள். இதுல சுப காரியங்கள்ல நீங்கள் ஈடுபடலாம். இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கேட்கலாம். நான் எல்லா திதிகளுக்கும் சொல்லிட்டேன். மேடம் கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு வேணா அந்த திதி நித்யா மந்திரத்தை அனுப்புறேன். ஆனா இது வந்து நம்மளுக்கு சாஸ்திரங்கள்ல அந்த திதி நித்யா மந்திரங்கள் அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா இன்னைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அபிராமி அந்தாதி கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த திதி தேவதைகள் இருப்பாங்க. சரிங்களா? திதி தேவதைகள் இருப்பாங்க. அந்த கோயில்ல போயிட்டு உங்களுடைய திதி அன்னைக்கு நீங்க வழிபாடுகள் செய்யலாம். சரிங்களா? அந்த உங்களுடைய திதி அன்னைக்கு அந்த திதியுடைய அந்த தெய்வத்தினுடைய வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க அந்த கோயில்ல. அந்த கோயில்ல போய் உங்களுடைய திதி அன்னைக்கு, திருதியை திதியில நீங்க பிறந்திருக்கீங்களா, நித்ய கிளின்யா, அந்த அம்மாவை போய் வழிபாடு பண்ணுங்க. சோ திதி நித்யா மந்திரம் அப்படின்றத நான் அனுப்புறதுக்கு மேடம் கிட்ட பெர்மிஷன் கேட்கிறேன். அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு விடு. இது சார்ந்து வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய மேடம் திருமதி கனகாம்பாள் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். மற்றும் என்னைய வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க மஞ்சுளா மேடம், உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மேம். நான் கொஞ்சம் அந்த இதுல வந்து கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் வீக் தான் சில நேரங்கள்ல. நன்றி நன்றி மேம். எவ்வளவோ சிரமத்துக்கு இடையில நீங்க வந்தாலும் நீ கொடுத்த தொகுப்பு உரை அப்படிங்கிறது மிகவும் பயனுள்ளது. அதற்காகவே வந்து உங்களுக்கு வந்து தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்புக்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வந்து காத்திருந்தாலும் நமக்கு வந்து நல்ல பலன் கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. சரி, அடுத்ததாக நிகழ்ச்சியின் நன்றியுரை வழங்க நமது ஆலோசகர் தண்டபாணி அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தண்டபாணி ஐயா. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சி இன்று 34வது நாள் சிறப்பாக நடைபெற்றது. 34 என்பது கூட்டினால் 7, 7 என்பது களத்திரம். இன்று செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் என்றால் கணவன். தற்போது செவ்வாய் ஓரை வரப்போகிறது, வந்தாச்சு, 8 மணி ஆயிடுச்சு. இன்றைய தேதி 3, இன்றைய திதியை இன்று தேதி 3/2/2026, கூட்டினால் 15, மறுபடியும் கூட்டினால் 6, 6 என்றால் சுக்கிரன். மேலும் தை மாதம் 20 சுக்கிரனுடைய வருடம். மேலும் சுக்கிரன் என்பது மகாலட்சுமி.
எனவேதான் மகாலட்சுமி அம்மா என்று செவ்வாய்க்கிழமை என்பதால் சிவப்பு நிற புடவையில் வந்துள்ளார். இன்று மக நட்சத்திரம், மகம் இருப்பது சூரியன் வீட்டில், பிரபு என்பது சூரியன். எனவேதான் இன்று பிரபு மகாலட்சுமி அம்மா செவ்வாய் என்ற சுக்கிரன் இணைவான திருமணம் மற்றும் மருத்துவம் பற்றி தகவல் கூறினார். வகுப்பு சிறப்பாக எடுத்து அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மேலும் இதுவரை செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள், அனைத்து ஆர்வலருக்கு கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் கனகாம்பாள் மேடம் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி.